பெண்களுக்கு கல்வி எந்த அளவுக்கு அவசியமான ஒண்ணு அப்படிங்கறத வாயால மட்டும் சொல்லாம வாழ்ந்தே காட்டினவங்க தான் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள். புதுக்கோட்டை சமஸ்தானத்துல திருக்கோகர்ணம் ஊர்ல 1886ஆம் ஆண்டு பிரபல வழக்கறிஞர் நாராயணசாமி, பிரபல பாடகி சந்திரம்மாள் தம்பதியினருக்கு மூத்த மகளா பிறந்தவங்க முத்துலட்சுமி. இவர் பிறந்த காலம் எப்படி இருந்ததுன்னா, அடுப்போதும் பெண்ணுக்கு படிப்பெதற்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டம். வீட்டுக்குள்ள மட்டும்தான் பெண்களை பார்க்க முடியும். வீட்டு படியை தாண்டி வெளியே போனா திருமண பக்கம்லாம் ஆண்கள் மட்டும்தான் இருப்பாங்க. பெண்களுக்கு படிப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்த காலகட்டத்துல இவர் பள்ளி படிப்பையும் முடிச்சுட்டு காலேஜ்லயும் சேர்ந்து படிக்கணும்னு நினைச்சிருக்காங்க. இதுக்கு அவங்க அப்பா ரொம்ப சப்போர்ட்டா இருந்திருக்காரு. வெளியூர்ல காலேஜ் சேர்ந்து படிக்கலாம்னா லேடிஸ்க்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அப்போ கிடையாது. லோக்கல்லையே படிக்கலாம்னாலும் எந்த காலேஜ்லயும் லேடிஸை சேர்த்துக்க மாட்டாங்களாம். அப்போதான் 1904ஆவது வருஷம் புதுக்கோட்டை மகாராஜா காலேஜில் சேர்றதுக்கு அப்ளை பண்றாங்க முத்துலட்சுமி அம்மா. அப்போ புதுக்கோட்டை சமஸ்தானத்துல இருந்து சில பழமைவாத அதிகாரிகள் இதை எதிர்க்கிறாங்க. ஆனா முற்போக்கு சிந்தனையோடு இருந்த அப்போதைய மன்னர் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் இந்த எதிர்ப்புகளை எல்லாம் மீறி முத்துலட்சுமி அம்மையாருக்கு காலேஜில் சேர்றதுக்கு பெர்மிஷன் தராரு. முத்துலட்சுமியோட தாயார் சந்திரம்மாள் நோய்வாய்ப்பட்டு இறந்து போறாங்க. நோயும் அதனால அவங்க பட்ட கஷ்டங்களையும் நேர்ல பார்த்த முத்துலட்சுமி அவர்களுக்கு ஒரு டாக்டர் ஆகணுங்கிற வைராக்கியம் வருது. 1907 சென்னை மெடிக்கல் காலேஜில் சேர்ந்து படிச்சு தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் அப்படிங்கிற பெருமையை சேர்த்துக்கிட்டாங்க. அந்த பீரியட்ல காலேஜில் ஜென்ஸ் மட்டும்தான் இருந்திருக்காங்க. 2 விமன் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்களாம். பட் அவங்களும் ஐரோப்பிய மாணவர்களாம். வீட்டில இருந்து காலேஜ் போறதுக்கு கூட ஃபுல்லா கவர் பண்ணப்பட்ட வண்டியில தான் போவாங்களாம். கிளாஸ் ரூம்ல உட்கார கூட விட மாட்டாங்களாம். அதுவும் ஸ்கிரீன் போட்டு மறைச்சு தனியா தான் இருக்கணுமா. அறுவை சிகிச்சை பாடப்பிரிவுல முதல் மதிப்பெண் வாங்கின பிறகுதான் கிளாஸ் ரூம்குள்ள வந்து உட்கார அலோ பண்ணியிருக்காங்க. படிச்சு முடிச்சு டாக்டர் பட்டம் வாங்கின பிறகு 1912 எக்மோர் ஹாஸ்பிட்டல்ல முதல் பெண் மருத்துவரா நுழையிறாங்க. இவங்க காலேஜ் படிச்சுட்டு இருந்த போதே அனிபெசன்ட் அம்மையார், சரோஜினி நாயுடு, பாரதியார் போன்றவர்களோட பழகியிருக்காங்க. அவங்களோட சமூக பங்களிப்பு காரணமா சட்டமன்ற உறுப்பினராகவும் மாறியிருக்காங்க. 1926 1930 வரைக்கும் 4 வருஷம் சட்டமன்ற உறுப்பினரா இருந்திருக்காங்க. மெட்ராஸ் பிரசிடென்சியுடைய முதல் பெண் லெஜிஸ்லேட்டிவ் மெம்பரும் இவங்க தான். மை எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ் அ லெஜிஸ்லேட்டர் அப்படின்ற புக்ல இவங்களோட பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. பெண் குலம் சிதைஞ்சு போறதை சகிச்சுக்க முடியாத இவங்க தேவதாசி ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வர ரொம்பவே போராடி இருக்காங்க. முத்துலட்சுமியோட இந்த போராட்டத்தை மதத்தின் மீதான தாக்குதலா சொல்லி எதிர்த்தாங்க சில தேசியவாதிகள். கடைசியா தேவதாசி ஒழிப்பு தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. ஓமந்தூரா ராமசுவாமி அமைச்சரவையில தான் 1947ஆவது வருஷம் இந்த சட்டம் அமலுக்கு வந்தது. இதனால ஆதரவு இல்லாம போன பெண்களுக்கு அடைக்கலம் தர முடிவுக்கு வராங்க முத்துலட்சுமி. அவ்வை இல்லத்தை உருவாக்கி அவங்களுக்கெல்லாம் அடைக்கலம் தந்ததோட விட்டுறாம அவங்களை எல்லாம் படிக்க வச்சு டாக்டர்ஸ், நர்சஸ், டீச்சர்ஸ்னு உருவாக்கி சாதிச்சு காட்டியிருக்காங்க. முத்துலட்சுமி அம்மையார் தன்னோட தங்கை நல்லமுத்து அவர்களையும் படிக்க வச்சு குயின் மேரிஸ் காலேஜ்ல முதல் இந்திய பெண் முதல்வரா பதவி ஏற்கவும் காரணமா இருந்திருக்காங்க. திருமண வாழ்க்கையில நம்பிக்கையும் விருப்பமும் இல்லாம இருந்தவங்க தன்னோட விருப்பத்துக்கும் முயற்சிகளுக்கும் திருமணம் தடையா இருக்காதுங்கிறத உறுதி செஞ்சுக்கிட்ட பிறகு சுந்தர ரெட்டி அப்படிங்கிறவரை 1914 ஏப்ரல்ல சடங்குகள் இல்லாத முறையில திருமணம் பண்ணிக்கிறாங்க. இவங்களுக்கு 2 மகன்கள். தன்னோட தங்கையை சின்ன வயசுலயே கேன்சர்னால இழந்த வலியின் காரணமா புற்றுநோய்க்கான தனி ஹாஸ்பிட்டல் கட்டணுங்கிறதுக்காக குரல் கொடுத்திருக்காங்க. தன்னோட மகன் கிருஷ்ணமூர்த்தியை அமெரிக்கா அனுப்பி மேற்படிப்பு படிக்க வச்சு அவரோட உதவியோட அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்டை ஆரம்பிக்கிறாங்க. நிதிகள் திரட்டி முதல்ல 12 படுக்கைகளோட தான் இந்த ஹாஸ்பிட்டல் தொடங்குச்சு. இப்போ 500 படுக்கைகளுக்கு மேல பெரிய அளவுல வருஷத்துக்கு 2 லட்சம் கேன்சர் பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கப்படுது. மோஸ்ட் அஃபோர்டபுள் கேன்சர் ட்ரீட்மெண்ட் தராங்க. ஃப்ரீ ட்ரீட்மெண்ட்டும் இருக்கு. மருத்துவத்துறையில பல புதுமைகளை கொண்டு வந்தாங்க. சில்ட்ரன் ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல், பால்வினை நோய்களுக்கான இலவச பரிசோதனைன்னு பல மசோதாக்களை வெற்றிகரமா நிறைவேற்றினாங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக தனி பெண் காவல் படையை உருவாக்குனது, குடியிருப்பு பகுதிகளில் இருந்த மதுக்கடைகளை அகற்றுவது, 8ஆம் வகுப்பு வரை பெண்களுக்கு இலவச கல்வி அப்படின்ற பல புரட்சிகரமான செயல்களை செஞ்சாங்க. கலப்பு திருமண உதவி திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி பேரால தமிழக அரசால செயல்படுத்தப்படுது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஏழை கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி அளிக்கிற ஒரு திட்டம் 2007ஆவது வருஷம் தொடங்கப்பட்டிருக்கு. டாக்டர் முத்துலட்சுமி மகப்பேறு நலத்திட்டம். இதோட முக்கிய நோக்கமே பேறு காலத்துல ஏழை தாய்மார்களுக்கு சத்தான உணவுகள் கிடைக்க செய்யறது தான். தன்னோட வாத திறமையால அதிகார வர்க்கத்திடம் தான் நினைச்சதையெல்லாம் சாதிச்சு காட்டிய முத்துலட்சுமி அம்மையாரால பெண்ணினமே பெருமையடையுது. இவரோட சேவைகளை போற்றும் விதமா பத்மபூஷன் விருது வழங்கி இவரை கௌரவிச்சது அரசாங்கம். முத்துலட்சுமி அம்மையார் 1968ஆம் ஆண்டு அவரோட 81வது வயதுல காலமானாங்க. இவர் உயிரோட இப்ப நம்ம கூட இல்லைனாலும் பல வடிவங்கள்ல இந்த சமுதாயத்துல நம்ம கூட வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க.